வணக்கம் நேயர்களே. இன்றைய சனி பயிற்சி நிகழ்ச்சியில் கடக ராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாக சிந்தனை பண்ணுவார்கள், ரொம்ப அதிகமாக யோசனை பண்ணுவார்கள். அவருக்கு 4 சனி வந்துடுச்சு, 4 சனி வந்தால் தொழிலே நடக்காது, அந்த மாதிரி ரொம்ப பயப்படாதீங்க. 7க்கும் 8 கூடியவர் உங்களுடைய மனைவினால் உங்களுக்கு நல் வாழ்க்கை வந்து சேரும். இவ்வளோ நாளாக கொஞ்சம் சண்டையும் போருமாக இருந்தவருக்கும் நோய் நொடியாக இருக்கிறவருக்கும் நல்லது நடக்கும். ஆனால் தொழில் மாத்திரம் இருக்குது. தொழில் மாற்றிட்டா பிஸ்னஸ் மாறும், நீங்கள் செய்ய வேண்டிய இடம் மாறினா, அது இடம் மாறினா பயமா? சாமி உங்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும். அதுக்காக தான் 7 குடிவர். 7 வந்து நமக்கு தொழில். அந்த பார்ட்னர் இவர் வந்து 4 வரார். 7 குடிவர் 4 வந்தால் சமசாரம் 4 வராங்க. 4 வந்தால் சுகம் ஏற்படும். அதனால் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் பாருங்கள், இந்த 4 வர சனி வந்து குருவால் பார்க்கப்பட்ட சனி. குருவால் சனி பார்க்கப்பட்டால் நீங்கள் 10 ரூபாய் பொருளை 100 ரூபாய் விற்கிறதுக்கு திறமையான மனிதன். பயப்படாதீங்க, சிந்தனை பண்ணாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சாமி சரணம். சாமி சரணம் என்றால் பரமாத்மாவை சரணம் அடைய வேண்டும். நாள் வந்து சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சனி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாதாரணமான ஒரு பரிகாரம், ஒரு கருப்பு கலர் துணி வாங்கிட்டு சாமிக்கிட்ட வரணும். வாங்கிட்டு வரும் பொழுது என்ன செய்யணும்? அதே பூ பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு உளுந்து எடுத்துகிட்டு வரணும். முன்னே காட்டு, இந்த உளுந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வரணும். அது எடுத்துகிட்டு வந்துட்டு சாமிக்கிட்ட கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணுற நேரத்தில் நீங்கள் கருப்பு கலர் துணி போடாதீங்க, லைட் கலர் துணி போடுங்க. போட்டு வந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் போகும் பொழுது பசுக்கு நீங்கள் தானம் பண்ணணும். என்ன தானம் பண்ண வேண்டும்? உங்கள் இடத்துல இருக்கின்ற வெக்கா பச்சை கலரில் இருந்து அது கொடுங்க. இல்லைன்னா இட்லி வாங்கி கொடுங்க, வெல்லம் வாங்கி கொடுங்க, பழம் வாங்கி கொடுங்க. பசு சேவை பண்ணுங்க. அதனால் இந்த சனி பரிகாரம் பயம் இல்லாமல் உங்களை நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டும். ஏனென்றால் 4 சனி வந்தால் ஐயோ எனக்கு தொழிலே போயிடும் அப்படின்னு பயப்படுறவர்கள், அந்த நாள் வந்து உச்சஸ்தானம், சனி அங்கே உச்சமாக இருக்கார். அதனால் பயப்படாதீங்க, பரமாத்மா உங்களுக்கு ரொம்ப நல்லதே பண்ணுவார். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இவ்வளோ நாளாக வாட்டி கஷ்டம் கொடுத்த இந்த 7.5 நாட்டு சனி இப்பொழுது உங்கள் ராசி அர்த்த ராசியான கன்னியை விட்டு துலாமில் வந்து விட்டது. துலாமில் சனி வந்தால் உச்சம், உங்களுக்கு தைரியம் வரும், தொழில் நல்லா நடக்கும், பேர் புகழ் வரும். ஆனால் 3ல் சனி வர்றது சில பேருக்கு வந்து ஏதாவது கோர்ட்டு கேஸு கச்சேரி இருந்தால் அது 9 பார்க்குது, 3ல் வருது. அதனால் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கும், ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயத்தினால நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த பயத்தை நீக்க வேண்டும். அந்த நீக்குவதுக்கு என்ன செய்ய வேண்டும்? பரமாத்மா சரணம் அடைய வேண்டும். அந்த பரமாத்மா சரணம் அடையும் பொழுது என்ன செய்யணும்? காலையில் நீங்கள் மாத்திரம் என்ன செய்யணும்? கோயில் நட திறக்கிறதுக்கு முன்னே காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடணும். கோயிலுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற பூஜாரி காலில் விழணும். ஏனென்றால் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. சூரியன் அப்பா, சனி குழந்தை, அவருடைய மகன், 2 பேருக்கும். அதனால் சனி யாருக்கு பிடிப்பார்? சூரியன் உதயம் ஆனதுக்கு பிற்பாடு தூங்குறவங்களுக்கு தான் சனி பிடிப்பார். அதனால் நீங்கள் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் சீக்கிரம் கோயிலுக்கு வருங்க. வந்துட்டு பரிகாரம் பண்ணணும், உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும், சாமிக்கு துணி வந்து வாங்கி கொடுக்கணும். அங்கே சாத்தணும். சாமிக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற சக்தி இல்லை, ஆனால் துணி எடுத்துகிட்டு வரணும். அங்கே இருக்கிற பூஜாரிக்கு துணி வாங்கி கொடுக்கணும். அவருக்கு வேஷ்டி சொக்கா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் காலில் ஃபஸ்ட்டு விழணும். குரு ஆசீர்வாதம் தேவை. அது இல்லைன்னா சனி பகவான் விடுதலை கொடுக்க மாட்டார். அதனால் அந்த விடுதலைக்காக அவர் காலில் விழுந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா வர வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லதே பண்ணும்.
தைரியமாக இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது. இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு வந்து இந்த 2012 இன்னும் நல்லதே நடக்கும். பயப்படாமல் இருந்து பரிகாரம் பண்ணிவிட்டு சாந்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2012, 13 திரும்பி இந்த ராசியிலேருந்து துலான்லேருந்து விருச்சிகம் வர வரைக்கும் உங்களுக்கு நன்மையே பண்ணுவார். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கடைசி பாதமாக சனி பகவான் உச்சமாகி 2ஆம் இடத்தில் வருகிறார். துலாமில் 2ஆம் இடத்தில் உச்சமாக வந்த இந்த சனி பகவான் நம்மளை கெடுத்துடுவாரா? பயப்படாதீங்க. ஆனால் இங்கே வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த 8 வயசு 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். இந்த 15லேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கிறவர்கள் இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் இந்த 35லேருந்து 65 வயசானவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நடக்கிற நேரத்தில் கீழே பார்த்து நடக்கணும். தண்ணியில் கால் வச்சு நடக்காதீங்க ரொம்ப. ஏன்னா இந்த பாத சனி உச்சமாக இருந்து பாத சனியும் குரு சஞ்சாரம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஏதாவது காலை வளைக்கிட்டு முதுதண்டில் நோய் கொடுத்துடுவார் அப்படின்னு ஒரு கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் இந்த பயத்தை நீக்கி விடலாம். எப்படி நீக்கி விடலாம்? என்ன செஞ்சால் நீக்கி விடலாம்? அப்போது நீங்கள் வசிக்கின்ற வீட்டில் கிழக்கு பாகத்தில் அக்னேய பாகத்தில் தண்ணியே சேர விடாதீங்க. நீங்கள் தூங்குகிற ரூமில் ரொம்ப அதிகமான பொருள்களை சேர்த்து வைக்காதீங்க. இரும்பு பொருளை கிஃப்டாக வாங்காதீங்க. தோல் பொருள்களை கிஃப்டாக வாங்காதீங்க. அப்போது உங்களுக்கு வந்து இந்த பரமாத்மா கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் 2ல் வந்தால் ஒரு மனிதனுக்கு மனதை கெடுத்து விடும். எப்படியாவது கடிக்கிறது வாங்கிடலாமே, சும்மா வருதே, கிஃப்டாக வருதே அப்படின்னு வாங்கும் பொழுது நமக்கு பீடை வந்து சேரும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பாருங்கள். கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகும்போது நீங்கள் 5 பொருள் எடுத்துகிட்டு போகணும். அந்த சீசனில் இருக்கிற 5 ஃப்ரூட் வாங்கிட்டு போயிட்டு கருப்புளுந்து, தேங்காய், 5 தேங்காய் வாங்குங்க. ஏன்னா துலாத்தில் உச்சமாக 2ல் இருக்கார், வீட்டில் சண்டை நடக்கும். 5 தேங்காய் வாங்கிட்டு அங்கே சதர தேங்காயை விட்டுட்டு பரிகார பூஜையை உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணும் பொழுது அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பூஜை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த குரு பகவானும் சரியில்லையே, அதுக்கும் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? வசதி இருந்தால் குரு பகவான் ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற பசுவுக்கு மஞ்சா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. அதனால் இந்த சனியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லதே பண்ணும், தீமையே பண்ணாது. நேயர்களே, இப்பொழுது நாம் கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 ராசிக்கும் பலனே பரமாத்மா யந்திர சனீஸ்வர் பகவான் ஆலயத்தில் பார்த்தோம். நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். பூலோகத்தில் இருக்கிற நீங்கள் எல்லோரும் நல்வாழ்க்கையை வாழ வேண்டும்.